Hare Krishna. Thank you everyone for coming today. நம்ம வீக்லி சண்டே கிளாஸ் நம்ம செய்கிறோம். ஸோ இன்னைக்கியோட கிளாஸ் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கோட கண்டினியூவேஷன். வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஓகே ப்ரோ, நல்லா கேக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கியோட லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன கிளாஸ் பார்த்தோன்னா வாமன லீலா. நான் நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் யூ ஆல் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ அப்படி அட்டென்ட் பண்ணலன்னா அந்த குரூப்பில் அந்த லிங்க் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த கதை வாமனாவோட கதையை நம்ம பார்த்துருந்தோம், எப்படி அந்த லீலா ஆரம்பிக்குது. ஸோ சம்மரி என்னன்னா, இந்திரா வந்து அவருடைய பதவியை he lose his position in heaven to பலி மகாராஜ். பலி மகாராஜ் வந்து ரொம்ப பலசாலி ஆகுறாரு, ரொம்ப பராக்கிரமா ஆகுறாரு. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய குரு சுக்ராச்சாரியாவுக்கு நிறைய சேவை செய்கிறாரு, நிறைய தொண்டு செய்கிறாரு மனசோட. ஸோ அவர் குரு ஆகியனால பலி மகாராஜ் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பவர் ஆகுறாரு. ஸோ அந்த பவர் வச்சு அவர் வந்து இந்திராவை போரில் ஜெயிக்கிறாரு. ஸோ இந்திராவால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இந்திராவும் அந்த தேவர்களும் சொர்க்கத்தை விட்டு அப்படியே ஓடுறாங்க. ஸோ இந்த கவலையான இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம அவங்களுடைய அம்மா வந்து அதித்தி, தேவர்களுடைய தாயார். ஸோ அதித்தி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கஷ்யப்ப முனி அவருடைய புருஷனுக்கு கேட்குறாங்க. அவர் பெரிய முனிவர், அவர் கேட்குறாங்க எப்படி இந்திரா வந்து திருப்பி அப்படின்னா ஹெவன் எப்படி சொர்க்கத்தை ஆள முடியும்னு. ஸோ வந்து கஷ்யப்ப முனி வந்து சொல்றாரு, அந்த பகவான், சாக்ஷாத் பகவான் நாராயணா கிருஷ்ணா வந்தாதான் இந்த செயலை செய்ய முடியும், வேற யாராலும் இந்திரனை காப்பாற்ற முடியாது. ஸோ இவங்க வந்து பயோவிரதா விரதம்னு செய்யறாங்க. ஸோ ஒரு பலனை தேடிட்டு கிருஷ்ணாவை வேண்டுறாங்க. ஆனா கிருஷ்ணா வந்து அவருடைய மகனாக வராரு. ஸோ he comes as a உபேந்திரா. உபேந்திரா மீன்ஸ் இந்திராஸ் யங்கர் பிரதர், உப இந்திரா. ஸோ வாமனா வந்து அவதாரம், விஷ்ணு வந்து அவதாரம் வராரு, தன்னுடைய மகனாக வந்து எல்லாருக்கும் கட்டாட்சம் கொடுக்குறாரு. ஸோ இப்போ எங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாமனா அவதாரம் எடுத்த போது அவளை ரொம்ப அழகாக இருப்பார். அவர் வந்து வாமனானா ஆக்சுவலி டாஃப். அவர் டாஃபாக வந்தாலும் ஹீ சோ பியூட்டிஃபுல், ஹீஸ் எஃபால்ஜன்ஸ். அவருடைய பிரம்ம தேஜஸ் அவ்வளோ ஒளி. ஸோ அவரை வந்த போது வந்து தேவர்கள் எல்லாரும் அவருக்கு தானம் பண்ணாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கமண்டோலு, இந்த இந்த டியர் ஸ்கின் மாதிரி ஒரு சட்டை போட்டிருக்கு, அதில் இந்த பூமி தேவி கொடுத்தாங்க, இந்த அம்ப்ரெல்லா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த தேவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன செய்கிறாருன்னா, வாமனா பலி மகாராஜை பார்க்க போகிறாரு. ஸோ பலி மகாராஜ் என்ன செய்கிறாருன்னா, பலி மகாராஜ் வந்து 100 அஸ்வமேத யாகங்கள் செய்கிறாரு, அவருடைய குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா அஸ்வமேத யாகா செஞ்சாதான் இந்திர பதவியை வந்து you can solidify the position, you will never lose the Indra position. ஸோ அவர் வந்து அஸ்வமேத யாகா செய்கிறாரு. ஸோ இந்த அஸ்வமேத யாகா செய்யாமல யூ மஸ்ட் பி வெரி, நிறைய பிராமணர்கள் வந்து செய்கிறாங்க. எல்லா பிராமணர்களும் இந்த மந்திர ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மந்திராவில் கொஞ்சம் தவறு வந்தாலும் அது வந்து அந்த யாகத்துக்கு பலன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய தானங்கள் செய்கிறாரு. எந்த பிராமணர் வந்தாலும் தானம் செய்யணும். யாருக்கும் வந்து எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கணும். நோபடி ஷுட் பி அன்சாட்டிஸ்ஃபைட். இப்போ யாராச்சும் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகுனா அந்த யாகத்துக்கோ பலன் இருக்காது. ஸோ
இப்போ என்ன நடக்குதுன்னா, யாகம் நடந்துட்டு இருக்கு. வாமன அவதாரம், வாமன தேவ் வராரு யாகத்துக்கு. அவர் வந்து அவ்வளவு சின்னதா குள்ளமா இருந்தாலும், அவருடைய உடல் இருந்து அந்த தேஜஸ், பிரம்ம தேஜஸ் அவ்வளவு ஒளி. ஸோ அந்த பிராமணர்கள் ரொம்ப வெரி பியூர். ஏன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம வந்து நம்ம சாதனா ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தா நம்மளுக்கும் அந்த தேஜஸ் வரும். அந்த அந்த நம்ம மூஞ்சில வந்து அந்த ஒளி வரும். இப்போ நம்ம பிரபுபாட பார்த்தா அவர் வந்து அமெரிக்காவுக்கு போனார்ல. ஸோ அமெரிக்காவுக்கு போய் அந்த நிறைய அந்த வெஸ்டர்னர்ஸ் தேவர் டேக்கிங் ட்ரக்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களை ஹி சேஞ்ச் தேம், ஹி டிரான்ஸ்ஃபார்ம் தேம். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. முன்ன இந்த 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 பையங்களை பார்த்தா ஹிப்பீஸ் மாதிரி இருக்காங்க, முடி ரொம்ப லாங்கா அப்படி தாடி வச்சுட்டு ரொம்ப அசுத்தமா இருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க வந்து கிருஷ்ண பக்தன் ஆகியவன எவ்வளோ ரொம்ப தேஜஸாக இருக்காங்க, ரொம்ப பிரைட் ஃபேஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ஈடுபட்ட அந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ இந்த பிராமணர்கள் தே ஆர் ஸோ பியூட்டிஃபுல், தே ஆர் வெரி எஃபல்ஜன்ஸ். ஆனால் இப்போ வாமன அவர் என்டர் பண்ணோன்னே, அவர் அந்த யாகசாலைக்கு வந்தோடனே அவருடைய தேஜஸ் வந்து he's a dwarf, but he dwarf everybody. You see? So even the Lord, even he comes anoranihan mahoto mahihan. அவர் வந்து he can become the smaller of the smallest, he can become the biggest of the biggest. அவர் இவ்வளவு சின்னமான குள்ளமான ரூபத்துல வந்தாலும் அவ்வளவு தேஜஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு, எவ்ரிபடி நோஸ் திஸ் பர்சன், இவர் வந்து சாதாரண பிராமணா இல்லை, இவர் வந்து அவ்வளோ அவருக்கு நிறைய இந்த பிரம்மச்சாரிய சக்தி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பலி மகாராஜ் வந்து இமிடியட்லி ஹி கம்ஸ் அண்ட் அவர் வாமனாக்கு வந்து பாத பூஜை செய்கிறாரு, பாதத்துக்கு அபிஷேகம் பண்றாரு, தக்க மரியாதை கொடுத்து வணங்குறாரு. அப்புறம் சரி அந்த படம் இல்லை, ஸோ முதல்ல ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பலி மகாராஜ் வந்து என்ன he gives so much of worship to வாமனதேவ். ஓகே, ஸோ அப்புறம் என்ன நடக்குதுன்னா, வாமனா வந்து இந்த இந்த மரியாதைக்கு he is very satisfied. ஸோ பலி மகாராஜ்க்கு கட்டாட்சம் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து பலி வந்து வாமனா வந்து பலிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அவர் சொல்றாரு, நீ வந்து அசுர குலத்துல இருந்தாலும் உன்னுடைய பரம்பரை வந்து சிறந்த பரம்பரை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுடைய பலி மகாராஜோடைய தாத்தா வந்து பிரஹலாத் மகாராஜ் வந்து ஒரு பக்திக்கு ஒரு உதாரணம்னா பிரஹலாத், அவ்வளவு பெரிய பக்தன். ஸோ பிரஹலாத் பத்தி பேசுறாரு. அவர் வந்து சொல்றாரு, உங்களுடைய பிரஹலாடோடைய அங்கிள் வந்து ஹிரண்யாக்ஷா வந்து அவ்வளவு பெரிய அசுரன், யாராலும் அவரை வதம் பண்ண முடியாது. ஸோ விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து தான் ஹிரண்யாக்ஷாவை வதம் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன்னா அவ்வளோ பவர் அந்த அசுரனுக்கு. ஸோ அப்புறம் வந்து ஹிரண்யாக்ஷா இறந்தோன்னே ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப வெறி, விஷ்ணு வந்து என்னுடைய அண்ணனை சாவடிச்சிட்டாரு, நான் வந்து விஷ்ணுவை போய் சாவடிக்கணும்னு போய் தேடுறாரு. ஆனால் விஷ்ணுவை தேட முடியல வைகுந்தாவில். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த கதை தெரியும், ஹிரண்யகசிபு வந்து எவ்வளோ பிரஹ்லாதுக்கு நிறைய சித்திரவாதம் பண்ணாரு. ரொம்ப பிரஹ்லாத் மகாராஜ் ஒரு சின்ன பையனை பார்க்காம அவளை கஷ்டங்கள் கொடுத்தாரு. ஸோ பிரஹ்லாத்தை காப்பாத்துதான் நரசிம்ம அவதாரம். விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரத்துல வந்து பிரஹ்லாத ஹெல்ப் பண்றாரு. ஐ மீன் ஹி சேவ்ஸ் பிரஹ்லாத் ஃப்ரம் ஹிரண்யகசிபு. ஸோ இந்த மாதிரி பலி மகாராஜ் வந்து வாமனா வந்து பலி மகாராஜ்கிட்ட பேசிட்டு இருக்காரு பிரஹ்லாத் பத்தி. பிரஹ்லாத் வந்து எவ்வளவு பெரிய டிவோட்டி. இப்ப பாருங்க, பிரஹ்லாத் வாழ்க்கையில நம்ம என்ன புரியணும்னா, அவர் அவ்வளவு சிச்சுவேஷன்ல இருந்தாரு, அவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் பக்தி செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ வந்து நம்ம இருக்க எல்லாமே அனுகூலமாக இருந்தாதான் நம்ம பக்தி செய்யறோம், கரெக்டா? இப்போ எனக்கு என்னோட ஹெல்த் நல்லா இருக்கு, நல்லா சான் பண்றேன்,
நாளைக்கு மேபி எனக்கு ஃபீவர் இருந்தா நான் மங்களாரத்திக்கு எழுந்திரிக்க மாட்டேன். பரவாயில்ல கொஞ்சம் சீக்கா இருக்கு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு சாண்டிங் கொஞ்சம் குறைச்சிடலாம். அப்படிலாம் பக்தி இல்லை. பிரகலாத் பார்த்தீங்களா, எவ்வளவு எவ்வளவு கஷ்டமான காலத்துல இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் வந்து பகவான் நாமத்தை சொல்லாம விடல. ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ இப்போ பலி மகாராஜ், வாமனதேவ் பிரகலாத் மகாராஜ் பத்தி இந்த விஷயத்த சொல்றாரு. உங்களுடைய தாத்தா பிரகலாத் அவ்வளவு பெரிய பக்தன். ஸோ அந்த பரம்பரையில நீங்க வரீங்க. ஸோ யூ ஆல்சோ கிரேட் டிவோட்டி. சி, ஸோ நம்ம இங்க என்ன புரியணும்னா, இப்ப இந்த கதையை பார்த்தா வாமனா வந்து தேவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வந்த மாதிரி இருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் இந்திரா அச்சீவ் ஹெவன். ஆக்சுவலி அது வந்து இஸ் நாட் ட்ரூ. அது வந்து ஒரு சைட் தான். அவர் ஏன் வந்தாருன்னா, பலிக்கு வந்து பலி மகாராஜ்க்கு கருணை காட்ட வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பலி மகாராஜ் பிரகலாதோட பேரன். எப்படி கருணை காட்ட வந்தாரு? ஏன்னா பலி அவருடைய கதையை பார்த்தா அவர் வந்து ஆக்சுவலி டிவோட்டி தான். அவர் ஆக்சுவலி தூய பக்தன். ஆனா என்ன ஆயிட்டுன்னா, அசுரன் கூட சங்கம் வச்சுட்டால, ஹீஸ் ஹேவிங் அசோசியேஷன் ஆஃப் நான் டிவோட்டிஸ், அசுராஸ். அந்த சங்கத்தினால அவர் வந்து ஹி பிகேம் வெரி அகங்காரம், நிறைய மிக கூடியது, நிறைய அகங்காரம். ஸோ அவர் வந்து இந்திரா ஆகணும், அவர் வந்து இந்த 3 லோகத்தை ஆளணும், அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய அகங்காரம் ஆயிட்டு அவருக்கு. ஸோ இந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்கு தான் இவரை பியூரிஃபை பண்றார். வாமனா வராரு. சரி, வாமனா இந்த ரீசனுக்கு தான் வராரு. பலியை வந்து அவரோட மனோபாவனத்தை மாத்தணும், அவரை திருப்பி பக்திக்கு கொண்டு வரணும். இந்திராவுக்கு உதவி செய்யறது அதாவது சைட் தான். இப்போ இந்த கதையில பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்மளும் ஆக்சுவலி பலி மகாராஜ் மாதிரி தான். நம்மளும் நினைக்கிறோம், நான் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி, நான் தான் எல்லாத்துக்கும் ராஜா, நான் தான் எவ்ரிதிங் மஸ்ட் பி ஃபார் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐ ஆம் த லார்ட் ஆஃப் எவ்ரிதிங், அந்த மாதிரி நினைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் அந்த பலி மகாராஜ் மாதிரி அந்த அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரம் இருக்கிறதுனால தான் பக்தி செய்ய முடியாது. இந்த அகங்காரம் அழிஞ்சாதான் பக்தி வரும், பக்தி உற்பத்தி ஆகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ இந்த கதையில என்ன நடக்குதுன்னா, பலி வந்து அடுத்தது என்ன நடக்குதுன்னா, பலி சக்கரவர்த்தி வந்து வாமனத்தை கேட்கிறாரு. சரி வாமனதேவ், நீங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு, நான் இந்த அஸ்வமேத யாகத்துல உங்களுக்கு நான் தானம் பண்ணும். ஸோ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. உங்களுக்கு வந்து இந்த 3 உலகம் வேணுமா, 3 லோகாஸ், இந்த தீபங்கள் வேணுமா, இந்த நீர், எனிதிங் யூ ஆஸ்க் மீ, ஐ வில் கிவ் யூ. ஏன்னா பலி சக்கரவர்த்தி வந்து ஒரு சத்திரியா, சிறந்த சத்திரியா. சத்திரியாவுடைய தர்மம் என்னன்னா தானம் செய்யணும், போர்ல ரொம்ப வீரமா இருக்கணும், தானம் செய்யணும், அதுதான் சத்திரிய தர்மம். ஸோ அந்த கதையை பார்த்தா இந்திராவை வந்து ரொம்ப பராக்கிரமாக வெல்றாரு, கரெக்டா பலி. ஸோ அவர் ரொம்ப வீரம் அவருக்கு இருக்கு. பலின்னு சொன்னாலே தானம்னு பேர் வரும், அவருடைய ஃபேமஸ், அவர் அவ்வளோ ஃபேமஸ் தானத்துக்காக. ஸோ அவர் சொல்றாரு, யூ ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க வாமனா, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. ஸோ வாமனா சொல்றாரு, எனக்கு வந்து என்ன வேணும்னா 3 படி, 3 ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் லென், அவ்வளோதான் எனக்கு வேணும். அப்புறம் பலி வந்து ரொம்ப லைக் அவர் சிரிக்கிறாரு. சரி, ஐ ஹாவ் சோ மச், எனக்கு இந்த யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸே என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் தான் அதிபதி, நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம், 3 படி வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ வாமனா சொல்றாரு, நான் வந்து பிராமணா வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கணும்,
இப்ப நீங்க வந்து எனக்கு இந்த லோகத்துக்கு கொடுக்கலாம், நீங்க வந்து தீபங்கள் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இந்த இந்த நீங்க கொடுக்கிற விஷயம் வந்து இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால எல்லாமே தற்காலிகம். இப்ப நம்மளும் அப்படிதானே. இஃப் லெட்ஸ் சே ஐ ஹேவ் $1 million, இட் இஸ் ஒன்லி வித் மீ அன்டில் ஐ ஹேவ் திஸ் பாடி. இப்ப இந்த சரீரம் அழிந்துட்டால், if I die, it is not going to come to the next life. You see the point? Huh? So we should not. So as a Brahmana, அவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இன்னொன்று லெசன் என்னன்னா, வாமனா வந்து பிராமணோட தர்மத்தை சொல்லி கொடுக்குறாரு. They must be satisfied. என்ன வருதோ, பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சுட்டு திருப்தியாக இருந்து நம்ம பக்தி பண்ணோம். ஸோ வாமனா சொல்றாரு, நீங்க இதெல்லாம் கொடுத்தா என்னோட பக்திக்கு தடையா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய காசு வந்துட்டு இருந்தா நான் வந்து அந்த காசை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும். அந்த காசு எப்படி, அந்த செல்வத்தை எப்படி நான் வந்து பாதுகாத்து இருக்க, அதுல டைம் போயிடும். அதனாலதான் பிராமணாக்கு வந்து அவங்களுக்கு இந்த காசு எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்வாங்க. பிராமணா வந்து வேதத்தை படித்து மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி. இப்போ வந்து நம்ம சரித்திரத்துல பார்த்தா 2300 இயர்ஸுக்கோ சந்திரகுப்த மௌரியான்னு ஒரு அரசன் கிங் இருந்தார் இந்தியாவில். ஸோ சந்திரகுப்த மௌரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சாணக்கிய பண்டிட். அந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணக்கிய பண்டிட் இஸ் அ கிரேட் பொலிட்டிஷியன், இஸ் அ கிரேட் மாரலிஸ்ட். நிதி சாஸ்திரான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவ்வளோ சிறந்த பிராமணா பிரைம் மினிஸ்டர். ஹி வாஸ் ஸோ பவர்ஃபுல். ஆனா அவர் வந்து ஒரு சின்ன வீட்டில், ஒரு குடிசை வீட்டில் இருப்பார் அந்த சிட்டி வெளியே. ஒரு வாட்டி சந்திரகுப்தா மௌரியா கேட்டாரு, நீங்க ஏன் இவ்வளவு ஏழையா இருக்கீங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு பெரிய இந்த பேலஸ், ஒரு பெரிய பேலஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து தங்குங்க. அவர் சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி கொடுத்தா நான் வந்து என் பதவியை விட்டு நான் கிளம்பிடுவேன், எனக்கு இதெல்லாம் வேணாம். ஸோ திஸ் இஸ் த பிராமணா. தே ஆர் நாட் கிரீடி. தே ஆர் நாட். இப்போ நம்ம என்ன செய்யறோம், வாட் எவர் வி கெட், வி ஆல்வேஸ் வாண்ட் டு கெட் மோர் அண்ட் மோர், வி வாண்ட் டு சேவ் மோர் அண்ட் மோர். அவங்களுக்கு சேவிங்ஸே இருக்காது. தே டிபெண்ட் ஒன்லி ஆன் கிருஷ்ணா. கிருஷ்ணா இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறாரோ, நாளைக்கு கொடுக்குறா பார்க்கலாம். தே டோன்ட் பிளான். சி, இப்போ நம்ம பாருங்க, நம்ம அந்த மிருகத்தையும் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து அரிசி வெளியே வைக்கிறேன் வீட்டு வெளியே, புறா வந்து சாப்பிட்டுட்டு போவோம். ஆனால் அந்த புறா வந்து அந்த அரிசி எடுத்து நாளைக்கு சேவ் பண்ணிட்டு சாப்பிடாது. கரெக்டா? ஆனா மனுஷன் மொத்தம் அப்படி இல்லை. நம்ம வீட்டு வெளியே அரிசி வச்சா அந்த அரிசி எல்லாமே எடுத்துட்டு வீட்டில் வச்சிருவோம். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாம் வீட்டில் வச்சிருவோம். ஸோ பிராமணா இஸ் நாட் லைக் தட். ஸோ அதே மாதிரி வாமனா வந்து சொல்றாரு, ஐ ஒன்லி ஒன் 3 steps. 3 steps ஆஃப் லேண்ட். அதுக்கு மேல எனக்கு வேணாம். இப்போ இந்த 3 ஸ்டெப்ஸுக்காக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, எனக்கு திருப்தி இல்லைன்னா, நீங்க வந்து இந்த உலகத்தை கொடுத்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன நடக்குதுன்னா, வாமனா சொல்றாரு, சரி நீங்க சொன்னா சரி, பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். 3 படி நீங்க 3 படி நீங்க எடுங்க. ஸோ அதே சமயத்துல என்ன நடக்குதுன்னா, சுக்கராச்சாரியா, பலி மகாராஜோடைய குரு சுக்கராச்சாரியா வராரு. சுக்கராச்சாரியா சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய குரு. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து இந்த இந்திர பதவி இதெல்லாம் கிடைச்சது என்னோட கருணையால தான், என்னுடைய கட்டாட்சனால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சொல்ல போறேன் விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. ஸோ அப்புறம் சொல்றாரு, சரி சார், சரி குரு, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றாரு, இவர் இங்க வந்தவர் யாரு தெரியுமா? இங்க வந்தவர் ஒரு பிராமணா இல்லை, இவர் தான் பகவான் நாராயணா. சாக்ஷாத் பகவானே இந்த குள்ளமான ரூபத்துல வந்திருக்காரு. ஸோ இவருக்கு நீங்க இந்த 3 படி கொடுத்தா எல்லாமே எடுத்துருவாரு அப்படின்னு சுக்கராச்சாரியா பலிகிட்ட வார்னிங் பண்றாரு. சொல்றாரு, நீங்க ஒண்ணுமே கொடுக்காதீங்க. ஸோ பலி சொல்றாரு, ஆனா நான் வந்து என் பேரும் புகழ வந்து தானம் தர்மம், நான் தர்மம் செய்யறத. பலினா தர்மம், தானம் செய்யற. இப்ப நான் கொடுக்காட்டி
என்னுடைய பேரு கெட்டு போயிடும். ஏன்னா ஸோ நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சுக்கராச்சாரியா சொல்றாரு, ஆனா நீங்க வந்து ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணல. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பிரதிஜ்ஞை செய்யறோம்னா ஓம்னு அந்த மந்திரம்னு சொல்லணும். அந்த கமாண்டோல தண்ணி எடுத்து அப்படி தெரிச்சிட்டு ஓம் அப்படின்னு சொன்னா அந்த பிரதிஜ்ஞை பூர்த்தி ஆகுது. கரெக்டா? ஸோ சுக்கராச்சாரியா சொல்றாரு, நீங்க ஒன்றும் ஓம்னு சொல்ல. ஸோ நீங்க பின் வாங்குங்க, உங்க வார்த்தையை நீங்க பின் வாங்குங்க. அப்புறம் பலி சொல்றாரு, என்னால பின் வாங்க முடியாது. ஏன்னா நம்பர் ஒன் என்னன்னா நான் வந்து தானம் செய்யணும். நம்பர் 2 வந்து இந்த தானத்தை கேட்பவர் சாதாரண மனுஷன் இல்லை. இந்த தானத்தை கேட்பவர் சாக்ஷாத் பகவான். ஸோ பகவானுக்கு நான் சேவை செய்யறதுனால ஐ am benefited, I am being purified. You see? ஸோ நம்ம பகவத்கீதையில பார்த்தா 3 விதமான தானங்கள் இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம பகவத்கீதா தெரியுதா பிரபு? தெரியுது பிரபு. ஓகே, இது வந்து 17 சாப்டர்ல கிருஷ்ணா வந்து தானத்தை சேரிட்டி தானம் பத்தி பேசுறாரு. சரி, இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம். நீங்க படிங்க 17:20. ஓகே பிரபு. மொழிபெயர்ப்பு. பலனை எதிர்பார்க்காமல் கடமை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் ஸ்தவ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. ஸோ இந்த தானம் வந்து சத்வகுணம், மோட் ஆஃப் குட்னஸ். ஸோ பலனை எதிர்பார்க்காமல் யூ கிவிங் டு த தேச பாலகத்ர, டு த கரெக்ட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். இந்த மாதிரி தானம் தான் நம்ம செய்யணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்லோகா பார்க்கலாம். படிங்க. பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ இதுதான் தானம் வந்து, இந்த தானம் வந்து ரஜோகுணத்துல இருக்கு. We are giving charity for some benefit for me, for myself. You see? ஸோ இப்போ வந்து இந்த கதையில பார்த்தா பலி சக்கரவர்த்தி வந்து அஸ்வமேத யாகம் செய்யறது காரணம் என்ன? ஏன் தானம் செய்யறாரு? ஏன்னா அவர் வந்து இந்திர பதவி அடையணும்னுக்காக தான் செய்யறாரு. ஸோ அது வந்து ரஜகுணத்துல. ஆனா இப்ப வந்து பகவானுக்கே தானம் செய்யறேன்னு சொல்றாருன்னா அது வந்து சத்துவகுணம் மட்டும் இல்ல, சுத்த சத்துவம், சத்துவகுணத்துக்கு மேல. ஸோ அடுத்த ஸ்லோகா பாருங்க. தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. So if you give to charity to anybody, அவர் வந்து let's say give charity to the beggar, he take the money, he go, அவர் வந்து மாமிசம் சாப்பிட்டு சிகரெட் எல்லாம் வாங்கி குடிச்சா நம்மளுக்கு தான் பாவம் வரும். See? So தானம் செஞ்சாலும் we must, the best தானம், topmost charity is devotional service to the Lord, பகவத் பக்தி. அந்த தானத்துல தான் நம்ம அந்த தானம் தான் செய்யணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சிறந்த தானம் வந்து அன்னதானம், கரெக்டா? நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த அன்னத்தை வச்சு நம்ம பகவான் கிருஷ்ணாக்கு we offer the food to Krishna and then you give the தானம், பிரசாதம். அந்த we offer to Krishna, அந்த பிரசாதத்தை எல்லாட்டும் பரிமாறினா அதுதான் சிறந்த தானம். ஸோ எந்த தானம் வந்து பகவானுடைய கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்தா அதுதான் சிறந்த தானம். அது நம்ம புரியணும். அந்த தானத்துல நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து எந்த we won't be bonded. கர்மனா what is that verse? அந்த பாண்டேஜ் வராது. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த வாழ்க்கையில வந்து நிறைய தானம் செய்யறேன். ஒரு பெரிய
ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், எல்லாருக்கும் நிறைய மருந்து கொடுக்குறேன். அடுத்த வாழ்க்கையில் என்ன ஆகணும் தெரியுமா? ஐ am qualified to get free medicine. திருப்பி நான் அந்த ஐ டிட் சம்திங் குட், புண்ணியம் செஞ்சிருக்கேன், ஆனால் திருப்பி இந்த பௌதிக உலகத்தில் பிறந்து ஐ மஸ்ட் என்ஜாய், பட் ஐம் ஸ்டில் சஃபரிங் பர்த் அண்ட் ஓல்ட் ஏஜ் டிசீஸ். இப்போ நான் நிறைய மெடிசன் ஆளுங்களுக்கு கொடுக்குறேன்னா எனக்கும் மேபி நெக்ஸ்ட் லைஃப் எனக்கு சீக்கு வந்து எனக்கும் ஃப்ரீ மெடிசன் வரும். புரியுதா? ஆனால் கிருஷ்ணாவுக்கு நம்ம தானம் செஞ்சா என்ன நடக்குதுன்னா நம்ம பாவங்கள் எல்லாமே அழியுது. No, we come out of birth and death, old age disease. You see? So the highest charity, நம்ம என்ன செய்யணும்னா, the highest charity we must do is to serve the Lord. இப்போ பலி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, தங்களுடைய குரு அவருடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா பலி வந்து மரணம் அடைறாரு. சுக்கராச்சாரியா தான் சஞ்சீவனி மந்திரா வச்சு பலியை திருப்பி உயிரோட கொண்டு வராரு. ஸோ எவ்வளோ கடன் படுத்திருப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க. இஃப் சம்படி சேவ் யுவர் லைஃப், ஹவு மச் யூ ஆர் டெப்டட் டு தெம். இப்போ மகாபாரதத்தில் பார்த்தா பீஷ்மதேவ் வந்து மகாஜன், கிருஷ்ண பக்தன் தான். ஆனால் தப்பான ஹீ சப்போர்ட்டிங் த ராங் பீப்புள், ஹீ சப்போர்ட்டிங் துரியோதனா. ஏன்னா நான் துரியோதனா வீட்டில் உட்காந்து நான் துரியோதனாவோட சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான் வந்து கடன் பட்டிருக்கேன். ஸோ நான் வந்து துரியோதனாக்கு தான் சண்டை போடணும் அப்படி சொல்றாரு. ஆனா பலி மகாராஜ் அந்த தவறு அவர் செய்யல. தன்னுடைய குரு வந்து அவருக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அதே குருவை அவர் வந்து நிராகரிக்கிறாரு. ஏன்னா அந்த குரு வந்து பகவானுக்கு போக முடியாதுன்னு சொல்றாரு. விஷ்ணு வந்து கேட்கிற, விஷ்ணு இஸ் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் யூ கிவ் மீ, அண்ட் சுக்கராச்சாரியா சொல்றாரு கேனாட், முடியாது, அவர்கிட்ட கொடுக்காத. ஸோ அதே அந்த மாதிரி குருவை நம்ம வந்து நிராகரிக்கலாம். இஃப் யோர் குரு இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கோயிங் டு காட், டு கிருஷ்ணா, ஹீ இஸ் நாட் குரு, யூ கேன் ரிஜெக்ட். ஸோ இந்த கதையில என்ன தெரியுதுன்னா, குருவை வந்து நம்ம நிராகரிக்கலாம். குருவோட ஆகியனால தான் நம்மளுக்கு சக்சஸ், நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை சப்பலம் அடையும். ஆனா அதே குரு வந்து நம்ம பகவானுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அந்த குருவை நம்ம நிராகரிக்கலாம். ஸோ அதே தான் பலி மகாராஜ் செய்யறாரு. ஸோ அந்த மாதிரி செய்ய போல சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப ஹீஸ் கெட்டிங் வெரி ஆங்கிரி. அவர் பலிக்கு சாபம் விட்டுறாரு. எவ்ரிதிங் இஸ் ஃபெயில் ஃபார் யூ, ஃபெயிலியர்னு சொல்றாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, வாமனதேவ் வந்து பலி வந்து ஓம்னு சொல்லிட்டு சொல்றாரு, சரி வாமனதேவ் நீங்க படி எடுத்து வைங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, பகவான் ஒரு படி எடுத்து வைக்கிறாரு. அவருடைய ரூபம் அவ்வளவு பெருசாகுது. இந்த படத்தை பாருங்க. ஓகே, படம் தெரியுதா? ஒரு படியில, இந்த படியில பாருங்க, இந்த படியில வந்து he is covering the entire the earthly planet, பூலோகம், all the lower planets எல்லாமே ஒரு படியில கவர் பண்றாரு. இரண்டாவது படியில வந்து higher planets, இந்த யூனிவர்ஸ், அப்புறம் 2 படியில அந்த ஃபுல் யூனிவர்ஸே கவர் பண்றாரு. இதுதான் பகவானுடைய அற்புதமான பலம், அற்புதமான லீலைகள். அவ்வளவு சின்னதா இருந்தாலும் he become smaller than the smallest, anoraniyan mahato mahiyan, bigger than the biggest. This is God. Not எல்லாரும் கடவுள். So many people say I am God, but இந்த மாதிரி செய்ய முடியுமா? இந்த மாதிரி செயல்களை செய்ய முடியுமா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இன்னொன்று படம் காட்டுறேன். இப்போ தெரியுதா? இதுதான் ஒரு பிரம்மாண்டம், ஒன் யூனிவர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த விஷயம், இந்த இன்சிடென்ட் வந்து இங்க நடக்குது. இது தெரியலையா? ஓகே இருங்க.
ஓகே, இப்ப தெரியுதா ப்ரோ? தெரியுது பிரபு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பிரம்மாண்டம். சரி, இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா பலி மகாராஜ் இந்த விஷயம் வந்து இங்க நடக்குது. ஸோ இங்க வந்து பாருங்க, அப்பர் பிளானட்ஸ் 7 இருக்கு, லோவர் பிளானட்டரி சிஸ்டம் 7 இருக்கு. ஸோ ஒரு அடியில் வந்து இந்த லோவர் பார்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. செகண்ட் ஸ்டெப்ல வந்து இந்த அப்பர் பிளானட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. அவர் கால் வந்து இப்போ புரியுதா? எவ்வளோ ஃபுல்லானா எவ்வளோ பெருசாக யூனிவர்ஸை கவர் பண்ணிட்டாரு. பிரம்மலோகா பார்த்தீங்களா? பிரம்மா இங்கே இருக்காரு. பிரம்மா வந்து சத்தியலோகத்தில் இருக்காரு. இதுதான் டாப் மோஸ்ட் பிளானட். இந்த பௌதிக உலகத்தில் இதுதான் டாப் பிளானட். ஸோ என்ன நடக்குதுன்னா பிரம்மா வந்து இருங்க, அது மொத்தம் மூடுறேன். ஓகே, ஸோ இந்த ரூபத்தை காட்டலாம். ஸோ பிரம்மா வந்து அவரோட கால் வந்து ஹீஸ் லெக் ஸ்ட்ரெச் டு த டாப் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ பிரம்மா வந்து பிரம்மா லோகத்திலேருந்து அவர் பாதத்துக்கு அபிஷேகம் பண்றாரு. அவருடைய கமண்டலுலேருந்து அபிஷேகம் பாத பூஜை செஞ்சு அபிஷேகம் பண்றாரு. ஸோ இந்த தண்ணி வந்து அவர் காலில் பட்டு வர்றதுனால அது ஆக்சுவலி என்னதான் கங்கா, புனிதமான கங்கா. ஸோ நம்ம நிறைய பேர் சொல்றோம் கங்காவுக்கு போய் குளிச்சா பாவங்கள் போயிடும். அந்த கங்கா எங்கேருந்து வருது? எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? வாமனாவுடைய அந்த பாதத்தினால தான் பிரம்மா வந்து அபிஷேகம் செய்யறாருல்ல. ஸோ பாருங்க, பகவானுடைய பவரை பார்த்தீங்களா? ஒரு அவதாரத்துல எவ்வளவு விஷயம் செய்யறாரு. தேவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாரு, ரட்சிக்கிறாரு. பலி மகாராஜ்க்கு வந்து அவரு பக்தியை கொடுக்கறாரு. அவரோட பாதத்தினால கங்காவே கொண்டு வர்றாரு. அந்த கங்கா வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்டா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இப்போ கங்காவுக்கு போய் நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து கங்கால பக்கத்துல இருக்கிற கங்கா வந்ததுனால நிறைய சாதுக்கள் வந்து கங்கால கூடுறாங்க. ஸோ நம்ம கங்காவுக்கு போறது வந்து சும்மா குளிக்கிறதுக்காகல, சாது சங்கா, அந்த சாதுக்களை சந்திச்சு நம்ம வந்து கிருஷ்ணா கதாவை இப்போ நம்ம இந்த கதை பார்த்தா சுக்கதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் கதை பார்த்தா பரீட்சித் மகாராஜ் வந்து 7 நாள்ல மரணம் அடைய போறாரு. ஸோ அந்த 7 நாள்ல என்ன செய்யறாருன்னா கங்காவுக்கு போறாரு. அந்த கங்கால யாரை சந்திக்கிறாரு? சுக்கதேவ கோஸ்வாமி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை பிரச்சாரம் செய்யறாரு, உபதேசம் செய்யறாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் செய்யறாரு பாருங்க நம்ம வாமனதேவ். ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா வாமனதேவ் கேட்குறாரு, சரி பலி மகாராஜ், நீங்க வந்து 3 படி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணீங்க, கரெக்டா? ஆனா நான் 2 படியில இந்த பிரம்மாண்டத்தையே நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். இந்த 3வது படியை நான் எங்கே வைக்கிறது நீங்க சொல்லுங்க. ஸோ பலிக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா பலிக்கு வந்து ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாயிட்டு. ஏன்னா அவரு வந்து வாக்கு கொடுத்துருக்காரு, நான் உங்களுக்கு 3 படி கொடுக்குறேன்னு. என்னால கொடுக்கறது பிகாஸ் ஐ கேனாட் கிவ். ஹி பிகேம் வெரி டிசப்பாயிண்டட். பகவானுக்கு நான் எப்படியாவது கொடுத்தே ஆகணும்னு அந்த டிட்டர்மினேஷன்ல இருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னா வாமனா வந்து வருணதேவர் வராரு. வருணதேவர் வந்து பலிய அவருடைய அஸ்திரங்களால அப்படியே ஒரு பிரிசன் மாதிரி, ஒரு போலீஸ் வந்து நம்மள என்காஃப் பண்றாங்களே அதே மாதிரி வருணதேவர் பலியை என்காஃப் பண்றாரு. ஏன்னா பலியால அந்த அவர் வார்த்தையை வந்து பூர்த்தி பண்ண முடியல. ஸோ வாமனாவும் சொல்றாரு, நீ உன்னால உன்னுடைய வார்த்தையை பூர்த்தி பண்ண முடியாதனால நீ வந்து இந்த பூலோகத்துல இருக்க முடியாது, நீ வந்து சொர்க்க லோகத்துல இருக்க முடியாது, நீ திருப்பி வந்து கீழே போகணும், யூ மஸ்ட் கோ டு ஹெல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த சமயத்துல வந்து என்ன நடக்குதுன்னா பலி வந்து அவர் சொல்றாரு இந்த பிரம்மாண்டத்தை ஆண்டவன் தான், நான் தான் அதிபதி. I control this universe. I am the owner of this property. Because I am the owner of this property, I am greater than this property. புரியுதா? நான் வந்து இந்த பிரம்மாண்டத்தை ரூல் பண்றதுனால நான் தான்
அதிபதி. அதனால ஐ எம் கிரேட்டர் than மை ப்ராப்பர்ட்டி. அதனால உங்களுடைய 3வது படி வந்து என் சிரசு மேல வைங்க. அவருடைய அவருடைய கிரீடத்தை அப்படியே எடுத்து அவருடைய தலையை அப்படியே காட்டுறாரு. 3வது படி என் தலை மேல வைங்க. ஸோ அவ்வாறு செய்யறதுனால பலி வந்து அவருடைய எல்லாமே, எல்லாம் சொத்து எல்லாமே, வாட் எவர் ஹி ஹேஸ், ஆத்ம நிவேதனம்னு சொல்லுவாங்க பக்தியில. நவவித பக்தின்னு இருக்கு. பக்தி வந்து பக்தி செஞ்சா 9 ப்ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. 9 ப்ரோசஸஸ். ஓகே, லெட் மீ ஷேர் திஸ் வெர்ஸ். இந்த இப்ப தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது பிரபு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லோகா பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில். சரி, இந்த ஸ்லோகாவே பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு ஷவனே பரீட்சித் அபாவத். ஸோ இந்த என்ன ஸ்லோகானா, 9 ப்ரோசஸ் இருக்கு பக்தி செய்யமுல. நம்பர் 1 வந்து சிராவணம் கீர்த்தனம். சிராவணம் வந்து ஹியரிங். ஸோ அந்த ஹியரிங்ல வந்து யார் உதாரணம்? பரீட்சித். பரீட்சித் வாஸ் ஹியரிங் த பாகவதம். பை ஹியரிங் அவர் சிராவணத்தினால பகவானுக்கு சேவை செய்கிறாரு. ஓகே, சிம்பிளி பை மகாராஜ் பரீட்சித் அட்டைன் பர்ஃபெக்ஷன் sheltered Lord's Krishna lotus feet simply by hearing about Lord Vishnu. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம பக்தி செய்யணும்னா நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் ஹியரிங். நம்பர் 2 வந்து கீர்த்தனம். கீர்த்தனம்னா சாண்டிங். நம்ம வந்து இப்போ நம்ம பேசுறது, நம்ம வந்து பகவத்கீதா பாகவதம் பேசுறது, அது கீர்த்தனம். சுகதேவ் கோஸ்வாமி தான் அதுக்கு உதாரணம். சுகதேவ் கோஸ்வாமி அட்டைன் பர்ஃபெக்ஷன் சிம்பிளி பை ரிசைடிங் ஸ்ரீமத் பாகவதம். அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் செஞ்சனால தான் அவருக்கு பர்ஃபெக்ஷன் வந்தது, பக்தி வந்திருக்கு. அடுத்தது வந்து ஸ்ராவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் விஷ்ணு. ஸ்மரணம்னா ரிமெம்பரிங். யாரு அது? அதுக்கு யார் உதாரணம்? பிரகலாத். அந்த கதையில பார்த்தோம்ல, வாமனதேவ் சொல்றாரு, இந்த பக்திக்கு உதாரணம் பிரகலாத். எப்படி அவரு பக்தியில அந்த அந்த சக்சஸ், எப்படி அந்த பக்தியில சக்சஸ் வந்துச்சு? ஹி ஆல்வேஸ் ரிமெம்பர் த லார்ட். ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பார் பகவானை, ஓம் நமோ நாராயணா. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. அவர் அப்பா இரண்யகசிபு இவ்வளவு பிரச்சனை செஞ்சாலும் அது அவரு பாதிக்கவே இல்லை. அடுத்தது வந்து பாத சேவனம். அது யாரு செஞ்சா? Goddess of fortune, Lakshmi, attained perfection by massaging the transcendental legs of Mahavishnu. 4 ப்ரோசஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஸ்ராவணம், கீர்த்தனம், விஷ்ணு, பாத சேவனம், அர்ச்சனம். அர்ச்சனம்னா டேட்டி வர்ஷிப். பகவான் வந்து அர்ச்சா விக்கிரகல இருக்கார்ல, விக்கிரகத்தை பூஜை பண்றது வந்து பிரித்து மகாராஜ். அப்புறம் வந்தனம். வந்தனம் அக்ரூரா. அக்ரூரா யாருன்னா கிருஷ்ணாவுடைய அங்கிள், மாமா. ஸோ அவர் எப்படி பர்ஃபெக்ஷன், அவர் எப்படி he attained perfection by offering prayers. வந்தனம். தாஸ்யம். தாஸ்யம்னா பகவானுக்கு அவ்வளோ சேவை செய்யறது, as a servant. அது யாரு? வச்சிரங்கஜி. அது யாரு? ஹனுமான். ஹனுமான் தான் தாஸ்யம். ஸ்ராவணம், கீர்த்தனம், விஷ்ணு, ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம். சக்கியம்னா ஃப்ரெண்ட்ஷிப். அது யாரு? அர்ஜுனா. அர்ஜுனா தான் கிருஷ்ணாக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா பக்தி பண்ணியிருக்காரு. அண்ட் கடைசியில யாரு பேர் வருதுன்னா ஆத்ம நிவேதனம். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அது யாரு? பலி மகாராஜ். அவரு எப்படி செஞ்சாருன்னா பகவானுக்கு எல்லாமே அர்ப்பணித்தார், அர்ப்பணையா கொடுத்துட்டாரு. எவ்ரி திங் இஸ் யோர்ஸ், ஒண்ணுமே என்னோட இல்லை. இதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் தான் அதிபதி, நான் தான் இந்திரலோகத்துக்கு அதிபதி, எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இருந்த பலி இப்ப வந்து ஒரு தூய பக்தன் ஆயிட்டாரு. எப்படின்னா இந்த 9 நவவித பக்தியோடைய ப்ரோசஸ்ல ஆத்ம நிவேதனம் செஞ்சிருக்காரு. தன்னுடைய சிரசு மேல வாமனதேவோட பாதத்தை வைக்க சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான். ஸோ இந்த விஷயத்துல என்ன புரியணும்னா, எப்படி வந்து வாமனதேவ் வந்து பலி மகாராஜ் வாமனதேவை எப்படி அவரு
how he win over Vamanadev. எப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணிவுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஹியூமிலிட்டி. நம்ம மனசுல எப்ப பணிவு இருக்கோ, இந்த கார்பண்யம், தைரியம், கார்பண்யம்னு சொல்லுவாங்க, கார்பண்யம் எப்போ இருக்கோ அப்பதான் பக்தி நம்மளால செய்ய முடியும். ஸோ பலிக்கு வந்து நிறைய அகங்காரம் இருந்ததுனால செய்ய முடியல. ஆனா எப்ப அவர் சரண்டர் பண்றாரோ, எப்போ அவர் சரண் அடைகிறாரோ, எல்லாமே சரணம் அடி கொடுக்குறாரு. ஹி சரண்டரிங் எவ்ரி திங். when he surrendering out of humility. அவ்வளோ ப்ரௌடா இருந்தாரு, கரெக்டா? அவ்வளோ கர்வமா இருந்தாரு. ஆனா பகவான் எல்லாமே எடுத்துட்டாரு. and he lost. அவர் நினைச்சாரு everybody left him. அவர் குரு வந்து அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அவருடைய மக்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஃபேமிலி, பலிக்கு எல்லாமே போயிட்டு எல்லாமே அவர் எல்லாமே everybody left him. ஆனா அந்த சமயத்திலையும் பலி நினைக்கிறாரு, நான் பகவானுக்கு சேவை செய்யணும். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாமே இருந்தோம், நம்ம ஒழுங்கா சேவை செய்ய மாட்டேங்கிறோம். கிருஷ்ணா நம்மளுக்கு நல்ல குட் ஹெல்த் கொடுத்துருக்காரு, ஆரோக்கியம்லாம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருந்தும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா பலிக்கு வந்து எல்லாமே போனதும், after everything is left, he still wanted to do bhakti. ஸோ அந்த பக்தியை பார்த்து தான் வாமனா himself, he became so much. வாமனா வந்து இந்திராவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்தாரு. ஆனா இப்ப வந்து பலிக்கே சேவை செய்யறாரு. இப்ப வாமனா என்ன சொல்றாருன்னா, பலி சக்கரவர்த்தி, உங்களுடைய பக்தியை பார்த்து நான் ரொம்ப ஐ எம் வெரி டச், ஐ எம் வெரி அமேஸ் பை யோர் பக்தி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் சொல்றாரு, நீங்க வந்து இந்த செயலை செஞ்சனால நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன்னா, நீங்க வந்து இந்திர பதவியை விட்டு போயிருங்க. சூத்தலா, அதாவது அந்த மேப்பை காட்டணும்ல, சூத்தலான்னு ஒரு லோக்கா இருக்கு. நீங்க சூத்தலா லோக்கா, லோவர் பிளானட் ஆக்சுவலி. ஆனா அங்க சூத்தலா வந்து ரொம்ப பக்தி செய்ய ரொம்ப அனுகூலமா இருக்கும். நீங்க சூத்தலால போய் நீங்க வந்து அந்த சூத்தலாவை நீங்க ஆளுங்க, யூ ரூல் ஓவர் சூத்தலா. அந்த சூத்தலால நான் வந்து உங்க காவல்காரனா இருக்கிறேன். ஸோ இப்போ புரியுதா எவ்வளவு? the Lord became the servant of his devotee. how? எப்படி? பக்தியால தான் பகவானை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பவர் இருக்கு, வேற விஷயத்தால முடியாது. இந்திரனுக்கும் அந்த மாதிரி செய்ய முடியல. ஆனா பலி வந்து அவருடைய பக்தியால, தூய பக்தியால, வாமனா இஸ் கம்மிங் as his servant. இப்போ வந்து நம்ம வீட்டு வேலையா நம்ம ஒரு வாட்ச்மேன் வச்சிருந்தா, புரியுதா? வாட்ச்மேன்னா எவ்வளவு பொசிஷன், இட்ஸ் அ வெரி லோ ஜாப். ஹீஸ் வாட்ச்மேன் அவுட் சைட் மை ஹவுஸ். ஆனா அதே மாதிரி வாமனா சொல்றாரு, ஐ வில் பிகம் யுவர் வாட்ச்மேன் அவுட் சைட் சுத்தலா. அப்புறம் வேற என்ன சொல்றாருன்னா, அடுத்த மனு வரமுல, ஏன்னா இந்திரா வந்து ஒரு பதவி, இஸ் நாட் பெர்மனன்ட். இப்போ இந்திரா இருக்காரு, அடுத்த மனுவில் வந்து அடுத்த who is qualified will become the next இந்திரா. அதே மாதிரி தான் தேவர்களும், பிரம்மா and all the demigods, all the devatas, it's a position. இப்போ உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தா நீங்களும் அடுத்த இந்திராவா ஆகலாம். நீங்க 100 அஸ்வமேத யாகம் செய்ய முடிஞ்சா அடுத்த இந்திரா நீங்களும் ஆகலாம். So you must understand the demigod is a temporary position, but Krishna is not like that. His position is, he's always the supreme personality of Godhead. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அவர் வந்து ஒரு வாமனா ரூபத்துல வந்தாலும், அவர் வந்து ஒரு மீன் ரூபத்துல வந்தாலும், ஒரு பன்றி ரூபத்துல வரஹா வந்தாலும் அவர் பகவான் தான், முழு பகவான். ஸோ வாமனா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்கு காவல்காரனா இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து அடுத்த இந்திரா வந்து நீங்க தான். அடுத்த மனு வரும்போல பலி நீங்க தான் அடுத்த இந்திரா. ஸோ அந்த மாதிரி பலிக்கு வந்து அந்த பிளெஸிங்ஸ், அந்த கருணையும் அந்த கட்டாட்சத்தும் கொடுக்குறாரு. ஈஸி. ஸோ இதுதான் இந்த வாமன லீலையோடைய கதை. ஸோ இந்த லீலையில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 விஷயங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம் இதுலேருந்து. யூசி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, நம்மலாம் பலி மாதிரி தான் இருக்கோம் எல்லாரும். We want to be the best of the best. We want to be the king. அந்த ஃபால்ஸ் ஈகோன்னு இருக்கு. நான் வந்து I don't want to be servant. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணான்னா, ஆனால் நம்ம எப்போ வந்து அந்த அகங்காரத்தை விட்டு நம்ம எப்போ வந்து நம்ம கார்பண்யமாக இருக்கோமா, நம்ம எப்போ வந்து தைரியம் அந்த பணிவு நம்ம மனசில் வருதோ அப்போ தான் நம்ம பக்தி செய்ய முடியும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், திரணாதபி சுனிச்சேனா, யூ மஸ்ட் பி மோர் ஹம்பிள். ஐ மீன் லைக் அ பிளேட் ஆஃப் கிராஸ். புல் எப்படி இருக்கும், அப்படி மெதிச்சு அப்படி கீழே போதில்ல, ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்தி செய்ய முடியும். இப்போ நம்ம பகவத்கீதாவில் பார்த்தாலும் சாப்டர் 1ல் பார்த்தா அர்ஜுனா வந்து நிறைய வாதம் இருக்கு. அவருக்கும் கிருஷ்ணாவுக்கும் நிறைய வாதம் நடக்குது. நான் என்னால் சண்டை போட முடியாது, நான் எப்படி செய்ய முடியாது, நான் சொல்லிட்டே இருக்காரு. கடைசியில் வந்து சாப்டர் 2:7ல் சொல்றாரு, கார்பண்ய தோஷ பகத ஸ்வபாவா பிரிச்சாமி தம் தர்ம சமூத சேத யக்ஷரயாசன் பிரிஷ்டிதம் பூரித்தமே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவம் பிரபன்னம். அப்போ சொல்றாரு, அப்போதான் அர்ஜுனுக்கு அந்த கார்பண்யமே வருது. கிருஷ்ணா, நான் நிறைய பேசிட்டேன், ஆனால் எனக்கு ரொம்ப மனசு சங்கோஜமா இருக்கு. ஐ எம் ஸோ பிவில்டட். எனக்கு என்ன செய்யணும், என்னோட டியூட்டி, என்ன தர்மம் என்ன எனக்கே தெரியல. இப்போ நான் வந்து சிஷ்யஸ்தேகம் சாதிமம் தம் பிரபன்னம், நான் வந்து உங்களுக்கு சரணடைகிறேன். யூ ப்ளீஸ் கிவ் மீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எப்போ அர்ஜுனுக்கு அந்த பணிவு வருதோ அப்போதான் கிருஷ்ணா வந்து பகவத்கீதா பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இதான் முதல் லெசன். வி மஸ்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபால்ஸ் ஈகோ. ரெண்டாவது லெசன் என்னன்னா, குருவுடைய ஆக்கியம் இருந்தால் நம்மளுக்கு இந்திர பதவி கூட கிடைக்கும் குருவோட பிளெஸ்ஸிங்ஸால. ஏன்னா இந்த கதையில் பார்த்தா சுக்கராச்சாரியோட கருணையால தான் பலி வந்து இந்திராவை ஹீஸ் டிஃபீட்டிங் இந்திரா. ஆனால் அதே குரு வந்து he is rejecting, Bali is rejecting the guru who stops him from going to Krishna. You see, அதே குரு வந்து பகவானுக்கு போகக்கூடாதுன்னு தடையா இருக்கனால அவரை நிராகரிக்கலாம். பலி மகாராஜ் வந்து சுக்கராச்சாரியாவை நிராகரிக்கிறாரு. ஸோ நம்ம குருவை தேர்ந்தெடுத்தால் அந்த குரு நம்ம பார்க்கணும், அந்த குரு வந்து கிருஷ்ணாவுடைய பக்தி கொடுக்குறாரா, அதான் நம்ம பார்க்கணும். இப்படி கொடுக்கலன்னா அவர் குருவே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப வெரி ஃபார்ச்சுனேட். இந்த காலத்தில் வந்து ஒரு மிக வெரி பியூர் டிவோட்டி பிரபுபாடோடைய ஷெல்டரில் இருக்கும். ஸோ வி மஸ்ட் டேக் ஹிஸ் ஷெல்டர், வி ஷுட் டேக் ஹிஸ் பிளெஸிங்ஸ் பை ரீடிங் ஹிஸ் புக்ஸ். அவருடைய யூ ஹவ் டு ரீட் டெய்லி ஹிஸ் புக்ஸ், யூ ஹவ் டு ஃபாலோ ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிரபுபாடோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம நல்லா ஃபாலோ பண்ணால் அடுத்த வாழ்க்கையை நம்ம வரவே தேவையில்லை. இந்த மரணம் திருப்பி வராது. There is no more birth and death, old age and disease. And that is the ultimate success. So we have to learn how to satisfy Srila Prabhupada. அதான் நம்ம டிசைபிளோடைய நம்பர் 1 ஒரே குறிக்கோள் என்னன்னா, நம்ம பிரபுபாட நம்ம எப்படி திருப்தி பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ அது நம்ம செய்யணும். 16 ரவுண்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணோம், இந்த 4 பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணோம், பிரபுபாட் புக்ஸை படிக்கணும், டிவோஷனல் சர்வீஸ், சாது சங்கா, எல்லாமே 5 விஷயங்கள் இருக்கு பக்தியில். என்ன 5 விஷயம்? சாது சங்க, சாதுக்களுடைய சங்கம், நாம கீர்த்தன், ஹரே கிருஷ்ண மந்திர சான் பண்ற கீர்த்தன் செய்யறது, பகவத் ஸ்ரவன் பாகவதத்தை கேட்கறது, ஸ்ரீமூர்த்தி சேவையா டேட்டிஸ் டெம்பிள்ஸ்க்கு சேவை செய்யறது, மதுரவாசனா ஒரு ஹோலிடம் மதுரால போய் தங்குறது, சேவை செய்யறது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம மதுராலாம் போக முடியாது, ஆனால் நம்ம கோயில் பக்கத்துல இருந்து ஹரே கிருஷ்ணா நம்ம கோயில் பக்கத்துல இருந்து நம்ம சேவை செய்யலாம். ஸோ அந்த 5 விஷயம் நம்ம செஞ்சாலே பக்தி வரும். வில் சாட்டிஸ்ஃபை த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, 3வது லெசன். அது என்னன்னா, இப்போ வந்து பகவத்கீதால ஸ்லோகா இருக்கு, பரித்ராணாய சாதுனம். கரெக்டா? பரித்ராணாய சாதுனம். அந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, சாப்டர் விநாசாய ச துஷ்கிருதம் ஜன்ம சம்ஸ்தாபராதாய சம்பவாமி யுகே யுகே.
கிருஷ்ணா எதுக்கு இந்த உலகத்துக்கு வராருன்னா என்ன சொல்றாருன்னா, ஐ எம் கமிங் டு திஸ் வேர்ல்ட் டு ப்ரொடெக்ட் த சாதுஸ் பரித்ராணாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதம். அப்புறம் அசுரர்களை அழிக்க வரேன். ஆனா ஆக்சுவலி அவர் வர தேவையில்லை. வைகுந்தால உட்காந்துட்டு அவர் எல்லாமே வேலை செய்யலாம். எப்படி இப்ப வந்து பிரகலாத் மகாராஜ் வந்து நரசிம்ம ரூபத்துல வந்து பிரகலாத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ப்ரொடெக்ஷன் வந்தது ஏதாவது இருந்துச்சு. எப்படி வந்துச்சு? பிரகலாத் வந்து ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டே இருந்த அப்படி கீர்த்தனம் செஞ்சுட்டே இருந்ததுனால அந்த ஹோலி நேம் இஸ் ப்ரொடெக்டிங் ஹிம். நரசிம்ம நோ நீட் டு கம் ஆல்சோ. ஸோ ஆல்சோ ஹிரண்யகசிபு சாவடிக்க அவர் வர தேவையில்லை. அவர் மாயா சக்தியாலே அழிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கும் அவர் வந்து ஒரு கெட்டவனை சாவடிக்க தேவையில்லை. இந்த கோவிட் வைரஸால நிறைய பேர் சாவுறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ த திங் இஸ் த லார்ட் நோ நீட் டு கம் பர்சனலி. ஆனால் ஏன் வராருன்னா, இது இப்போ ஒரு ஸ்லோக்கா காட்டுறேன். ஏன் அவர் வராரு? अनुग्रहाय भक्तानां मानुषं देहम् आश्रित भजन्ते तादृशी क्रीदा या श्रुत्वा तत्परो भवेत्. When the Lord assumes a human-like body to show mercy to his devotees, he engages in such pastime as will attract those who hear about them to become dedicated to him. எதுக்கு வராருன்னா, நம்ம இந்த பௌதிக உலகத்துல மாட்டியிருக்கோம். We are attracted to material nature, we are attracted to Maya. To save us from this Maya, he is coming and showing. இதெல்லாம் மூவி மாதிரி. இப்போ நம்ம நிறைய மூவிஸ் பார்க்குறோம்ல, பாகுபலி. ஏன் நிறைய அட்வென்ச்சர் இருக்கு, நிறைய கதை இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம மைண்ட் அதில் அட்ராக்ட் ஆகுது. ஸோ பகவான் வந்து இந்த லீலைகளை ஒரு மூவி மாதிரி காட்டுறாரு. அவரே வந்து எழுதி ஸ்கிரிப்ட்லாம் எழுதி அவரே அந்த நடிகர்கள்லாம் போட்டு. வை? பிகாஸ் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து we attract those who hear. If you are attracted to him, hearing about Krishna, you have no more birth and death. மறுபிறவியே இருக்காது. நம்ம இந்த காதுல பிரவிஷ்ட கரணரந்திரேனா, இந்த காதுல அந்த கிருஷ்ண கதா நம்ம இந்த காதுல போட்டோம்னா, we will not suffer another life in this material world. You see? So this is another point. He is coming. He's doing all this because we like to see. எதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன்லாம் பார்க்குறோம்? ஏன்னா சும்மா ஒரு அமேசிங் திங்ஸ் செய்கிறாங்க. சூப்பர்மேன் அவ்வளோ பவர்ஃபுல் மவுண்டன். ஆனால் இவங்களாம் உண்மையான ஆளுங்களே இல்லை. சூப்பர்மேன் பார்த்து ஒரு பெனிஃபிட்டே இருக்காது. ஆனால் கிருஷ்ணாவுடைய லீலைகள், இப்போ நம்ம கிருஷ்ணா லீலைகள் பார்த்து பேசுகிறோம்ல, ஸ்மரணம் பண்ணுறோம்ல, இந்த லீலைகளை ஸ்மரணம் பண்ணுற வாமனா வந்து இந்த கதையை நம்ம நினச்சிட்டே இருந்தால் அடுத்த வாழ்க்கையில் நம்ம திருப்பி வர மாட்டோம் இந்த பௌதிக உலகத்தில். ஸோ அதனால தான் பகவானே இந்த லீலைகளை செய்ய வராரு. அதான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து அவர் வந்து இவ்வளோ குள்ளமாக இருந்தாலும் அவர் he's a small dwarf, but he make everybody like dwarf. He's so small, he came so small, but he became so great. See? So the Lord he's the greatest of all the greatest. அவருடைய சக்தி யாரும், nobody can compete with his power. ஸோ அப்புறம் என்ன 4வது 5வது லெசன் என்னன்னா, பகவான் வந்து காட்டினாரு பிராமணா வந்து எப்படி இருக்கணும்னு. பிராமணா வந்து 3 படினா 3 மடி தான், இதுக்கு மேலே எனக்கு வேணாம். யூ மஸ்ட் பி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். ஈவன் இஃப் ஐ கெட் ஆல். இப்போ எனக்கு நிறைய பணங்கள் செல்வங்கள் இருந்தாலும் நான் சாப்பிட்றது சாப்பாடு வந்து 3 வாட்டி தான் சாப்பிட முடியும். நான் தூங்கினாலும் ஒரு 7-8 ஹவர்ஸ் தான் தூங்க முடியும். எனக்கு நிறைய காசு இருந்தால் நிறையா தூங்கணும்னு இல்லை. கரெக்டா? ஆக்சுவலி நிறைய காசு இருந்தால் தூக்கம் ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா நான் எப்போதும் என்சைட்டினும் கவலையாக இருப்பேன், காசு யார் அடக்க போகிறா. ஸோ வாமனதேவ் வந்து இந்த விஷயத்தை காட்டுறாரு, எனக்கு வந்து ஒன்றுமே வேணாம், 3 படி கொடு, இந்த தீபங்கள் எல்லாம் ஒன்றுமே வேணாம். பிகாஸ் யூ கேனாட், ஆத்ம திருப்திக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பாசு பணம் யூ கேன் மெயின்டைன் த பாடி. ஸோ நம்ம டிவோட்டிஸ் எப்படி இருக்கணும்னா, we must live a simple, we don't need to chase after all these.
சேஸ் ஆஃப்டர் ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா. நிறைய பேர் சொல்றாங்க greedy, you must be greedy after money. No, you be greedy after hearing about Krishna's katha. You become மணினா இப்போ நம்ம நிறைய காசு $1 million இருந்தா நான் செல்வன், ஐ எம் வெரி ரிச் மேன் சொல்லுவாங்க. பட் இஃப் ஐ கேன் churn more rounds, I am spiritually very rich. See? So we must invest our time. நம்ம டைம் வந்து இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அரிது, அதுவும் ரொம்ப ஷார்ட், வெரி ஷார்ட் லைஃப். ஸோ we must invest our time in சர்வீஸ் ஆஃப் கிருஷ்ணா, ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா. அதுதான் நம்ம நெசமா ஆத்ம திருப்தி கொடுக்கும் மனசுக்கு ரொம்ப. ஏன்னா நம்ம இந்த ஆத்மா, நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம இந்த உடலுக்கு எவ்வளோ பார்த்தாலும், இப்போ மாதிரி இந்த சட்டை, இந்த குர்த்தா நான் போட்டிருக்கேன், இந்த குர்த்தாக்கு நான் வந்து பிரியாணி யூனோ நாசிலமா எல்லாம் கொடுத்தாலும் I'm not going to be happy because I never eat. The shirt cannot eat. Do you understand? So we must satisfy the person wearing the shirt. So same thing, the body is actually dead. We are the soul. So அந்த ஆத்மாவுக்கு நம்ம ஆத்ம ஞானம் எப்படி கிடைக்கணும் அது பார்க்கணும். அதுதான் மனித வாழ்க்கையோடைய முக்கியமான குறிக்கோள் ஆக்சுவலி. அதுதான் நம்மளுக்கு நெசமான நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து வாமனா வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்லோகா இருக்கு, சலயஷி விக்ரமணி பலிம் அற்புத வாமன பதனக நீதஜரிதா ஜன பாவன கேசவதிரிதா வாமன ரூபா ஜெய் ஜெகதீஷ ஹரி. ஜெயதேவ் கோஸ்வாமி எழுதியிருக்காரு. சலயஷி விக்ரமணி அவர் வந்து ஒரு சீட், பலியை வந்து சீட் பண்றாரு. ஆனா இப்ப நான் வந்து ஒரு ஆளை சீட் பண்ணா என்ன நடக்கும்னா என்ன ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனா பகவான் சீட் பண்ணா பார்த்தீங்களா, நம்ம வந்து எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட நடந்துச்சு, இப்போ ஒன்றும் பேசிட்டு அவரை வர்ணிக்கிறோம். பகவான் வந்து லைக் கிருஷ்ணா வந்து திருடுனா, அவர் பட்டர் டீப்னு சொல்லுவாங்க, நெய்யை திருடுறாரு, வெண்ணெயை திருடுறாரு. நான் திருடுனா ஜெயில் தான், ஆனா பகவான் திருடுனா இஸ் ஸோ கிரேட். ஸோ பகவான் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஹி இஸ் சீட்டிங் வாமனா, பட் யூ see how great he is, you know. ஸோ இதுதான் அடுத்தது என்ன லெசன்னா, ஸோ கன்க்ளூஷன் என்ன நடக்குதுன்னா, எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ வாமனா வந்து இந்திராட்ட பேசிட்டு இந்திராட்ட சொல்ற, சரி நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போய் நீங்கள் சொர்க்கத்தை ஆளுங்க, பலி நீங்கள் வந்து சுத்தலாவோட லோக்கத்துக்கு போங்க. அப்புறம் வாமனா வந்து என்ன செய்யறாருன்னா சுக்கராச்சாரியாட்ட பேசுறாரு. சுக்கராச்சாரியாட்ட கேட்குறாரு, சரி சுக்கராச்சாரியா, இப்போ நீங்கள் நம்ம செய்கிற யாகத்தில் பாதி வழியில் தடங்கல் ஆயிட்டு, இப்போ இந்த யாகத்துக்கு என்ன பலன்? ஒரு பலன் இல்லையே, என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. யாகம் வந்து பூர்த்தி ஆகல, என்ன செய்யறது? ஸோ let me share screen last time. சுக்கராச்சாரியா என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, நீங்களும் படிச்சு நீங்க மெமரைஸ் பண்ணலாம். 8:23:16 சாப்டர். மந்திரதஸ் தந்திரதஸ் சித்ரம் தேசகால கலாஹர வஸ்துதா ஸ்ரவம் கரோதி நிச்சித்ரம் அனுசங்கீர்த்தனம் தவா. அனுசங்கீர்த்தனம் வார்த்தை பாருங்க. சுக்கராச்சாரியா என்ன சொல்றாரு, there may be discrepancy in pronouncing mantras and observing regulative principles, and moreover there may be discrepancies in regard to time, place and person and paraphernalia, but when your lordship holy name is chanted, everything becomes faultless. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு யக்ஞம் செய்யறோமா, நம்ம ஒரு காரியம் செய்யறோம்னா, இப்போ பாருங்க அஸ்வமேத யக்ஞத்துல வந்து தப்பான மந்திரா சொன்னாலும் அந்த யாகம் வந்து யூஸ் இல்லை. சரிங்களா? டிஸ்கிரபன்சி ப்ரொனவுன்சிங் மந்திரதஸ் தந்திரதஸ் இல்லைன்னா நம்ம ஒழுங்கா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா செய்யாட்டி இந்த யக்ஞத்துக்கு பலன் இல்லை. ஆனா ஹரிநாம சங்கீர்த்தனம், கிருஷ்ணாவுடைய நாம சங்கீர்த்தனத்தை செஞ்சனால ஒரு கெட்ட காரியம் வந்து நல்லதாவது. The fault become faultless. So we must understand how important. ஸோ அவர் சொல்றாரு, வாமனா இந்த இந்த யக்ஞ தடங்களாக நின்றாலும் பலி வந்து இந்த யக்ஞத்துக்கு புருஷன் யாரு?
யக்ய புருஷன். இந்த ஒரு யக்யா செய்யறோம்னா வி வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை ஹூ? அந்த யக்யாதிபதி வந்து நீங்க தான் விஷ்ணு. ஸோ அவர் வந்து உங்களையே அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ அதனால இந்த யக்யா இஸ் கம்ப்ளீட். ஸோ சேம் திங், நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் இந்த இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க இந்துவிசம்ல. இந்த ரூல் செய்யணும் அந்த ரூல் செய்யணும், அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மந்திர சான் பண்ணாலே அதுதான் சக்ஸஸ். இப்போ வந்து ஒரு கல்யாணம் செய்யறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, ஓ ஒரு பிராமணா வந்து அந்த மந்திரம்லாம் ஒழுங்கா சொல்லல அப்படி. ஆனா அந்த அந்த கல்யாணத்துல ஹரே கிருஷ்ண மந்திரம் டிவோட்டி ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட், த லார்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ கடைசியில இதான் நடக்குது. சுக்கராச்சாரியா வந்து வாமநாதா சொல்றாரு, உங்க அனுசங்கீர்த்தனம் தவா, உங்களுடைய பேரு உங்களுடைய நாமத்தை சொல்லினால பலி மகாராஜ் வந்து உங்களுக்கு பக்தி செஞ்சு நீங்க திருப்தி அடைஞ்சதுனால எல்லாரும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதுதான் பாயிண்ட். இஃப் விஷ்ணு இஸ் சாட்டிஸ்ஃபைட், இஃப் கிருஷ்ணா இஸ் சாட்டிஸ்ஃபைட், எவ்ரிபடி இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஆல் த 33 மில்லியன் தேவதாஸ் எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னா மிக முக்கியமான விஷயம் வந்து பகவானுக்கு பக்தி, கிருஷ்ணாக்கு பக்தி நம்ம செய்யணும். அந்த விஷயம் செய்யறதுனால எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட், எல்லாமே பூர்த்தியாகுது, எல்லாமே பூர்ணமாகுது, எவ்ரிதிங் இஸ் சக்சஸ்ஃபுல். இப்போ நம்ம பிரஹ்லாத் மகாராஜ் காதல பார்த்தா, பிகாஸ் ஹி டிட் பக்தி ஃபார் நரசிம்மா, பலி மகாராஜ்க்கு அந்த பெனிஃபிட் வருதுல்ல, பிகாஸ் அ டிவோட்டி இஸ் டூயிங். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துல நீங்க மேபி ஒரு ஆள் தான் டிவோட்டியா இருப்பீங்க, பட் நீங்க இந்த டிவோஷனல் சர்வீஸை விடாம நீங்க செஞ்சுட்டே இருந்தா எவ்ரிபடி வில் பி டெலிவர்ட், எல்லாருக்கும் முக்தி அடையும் உங்களுடைய எஃபர்ட்னால. ஸோ யூ டோன்ட் கிவ் அப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அண்ட் யூ கேரி ஆன் யுவர் டிவோஷனல் சர்வீஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸோட இன்னைக்கோட டிஸ்கஷன், வாமனா லீலாவோட கதை. ஸோ யாராச்சுக்கும் எனி டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இங்கே கேட்கலாம். So nobody have questions? ஹரே கிருஷ்ணா பிரபு, கொஸ்டின் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கிளியர் ஆயிடுச்சு பிரபு. ஓகே பிரபு, நன்றி. ஓகே பிரபு, நிறைய கொஸ்டின் இருந்துச்சு, எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க, அருமையா இருந்துச்சு கிளாஸ் பிரபு. சரி பிரபு, தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த ப்ராசஸ் எல்லாம் டெய்லி நீங்க எவ்ரிடே தினமா செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கு அந்த சக்சஸ், யுவர் லைஃப் வில் பி சக்சஸ்ஃபுல். யா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஒரு டவுட் இருக்கு, சதீஷ் ஹியர். சொல்லுங்க. சோ இப்போ வந்து 9 விதமான பக்தி மார்க்கம் இருக்குல்ல? ஆமா. சோ அதுல வந்து நம்ம எது சிறந்தது, இல்ல 9ஐயும் பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணா போதுமா? நல்ல கொஸ்டின் தான், நல்ல கேள்வி. ஸோ இந்த 9ல ஆக்சுவலி நம்ம சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஸ்ராவணம், கீர்த்தனம், சாண்டிங், திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்லோகா இருக்கு. நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களா? இல்ல நான் இப்ப லாஸ்ட் 2 கிளாஸா தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் நானு. நம்ம அந்த மலேசியா அந்த குரூப்ல, மலேசியா குரூப்ல நீ தான் ஜாயின் பண்ணிருக்க, வாட்ஸ்அப் குரூப்ல. சரி. இப்போ ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகா இருக்கு, நான் வந்து அந்த குரூப்ல போடுறேன். ஸோ அந்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவவித பக்தியில த பெஸ்ட் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரா சான் பண்ணாலே, நம்ம ஜபம் பண்ணாலே எல்லாம் 9 செஞ்ச மாதிரி. ஓ ஓகே. ஸோ அதான் இந்த கலியுகத்துல வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ரோசஸ் டு சான் த ஹோலி நேம் ஆஃப் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மந்திரா. அதான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே. ஸோ ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ டெய்லி சான் பண்ணுங்க. We'll see you next week again. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna Prabhu, thank you.